இவ்வளவு நாளா தொடர்ந்துட்டீங்க, 25 நாள் இருக்கீங்க. விஜய் அவர்கள், அஜித் அவர்கள் மாரி ஏன் உங்களால வர முடியல? அந்த கேள்வி வைக்கும் பொழுது, உங்களோட பதில் என்னவா இருக்கும் சார்? அந்த மாரி கேள்வி. அது ரொம்ப ராங்கான கம்பேரிசன். டெஃபினெட்லி ஐ அம் நாட் பார்ட் எனி ஆஃப் தெம். அது அந்த மாதிரி தான் நான் யோசிப்பேன். ம். விஜய் அவரோட டான்ஸ் என்ன? என் டான்ஸ் என்ன? என்னால் அவரால் ஆடவே முடியாது. அவர் மாதிரி ஆடவே முடியாது. ஸோ தேர் இஸ் சம்திங் கால்ட் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். அவர் பெட்டர் ஹியூமர் பண்ணுவார். ஐ எம் ஸ்டில் நாட் அட் பார் வித் ஹிஸ் ஹியூமர். அதே தான் அஜித் சார். இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். இன்னும் அவரோட அந்த அளவுக்கு நான் இன்னும் நடிப்பு கற்றுக்கலன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது ராங் கம்பேரிசன். யா நம்ம வந்து இன்னும் ஒரு லீக் போயிருக்கலாம் அப்படின்னா அதுக்கான ஹிட் நான் கொடுத்துருக்கணும்ல. நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ரோஜா கூட்டத்தோட ஹிட் கம்பேர் பண்ணிங்கன்னா அதோட ரெவென்யூ வேறையாக இருக்கும். அப்போ இருக்கிற ரெவென்யூ வேறு, இப்போ இருக்கிற ரெவென்யூ மாடல் வேறு. இப்போது ஒரு படம் வந்து டக்குன்னு 100 crore 300 400 எப்படின்னு தெரியாது. ரோஜா கூட்டம்லாம் 125 days தமிழ்லையும் சரி தெலுங்குலையும் சரி. எனக்கு தெரிஞ்சு டெலிவிஷனில் வந்து சேட்டலைட்டில் வந்து 100கணக்கான வாட்டி வந்திருக்கு ரோஜா கூட்டமோ பார்த்திபன். அப்போ அது எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கணும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பர்பச்சுவல் இயர்ஸ் ரைட்ஸ் கொடுத்து வச்சுருப்பாங்க இல்லையா? அதான் அப்போ இருக்கிற ரெவன்யூ மாடல்ஸ் வேறு, இப்போ இருக்கிற ரெவன்யூ மாடல்ஸ் வேறு. இப்போவும் சொல்கிறேன், ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா எஸ் நண்பன் பண்ணேன், மாபெரும் வெற்றி படம் தான், நல்லா பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல்சோ சக்ஸஸ் தான். பட் அதுக்கான டியூ கிரெடிட் இன்னும் எனக்கு கிடைக்கும்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கலாம். அடுத்தவங்க நினைக்கணும்ல. அதுதான் எங்களுக்கு இருப்பாரு. அந்த மனுஷன் வந்தாருன்னா அது ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ், அதை விட்டுருங்கடா அப்படின்னு. எல்லாம் ஆறுதல் தான் பண்ண முடியும். எனக்கு அந்த ஆறுதலே வேணாங்க. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.